ஓம் ஸ்ரீமலாய் வித்மகே கலகஸ்தாய் தீமிகே தன்னோ வாராகி பிரசோதியா. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீபாரகிமன் திருவடி சரண். இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, 2025 வருடம் முடிவதற்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்குது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இந்த 3 மாசத்துக்குள்ள என்னங்க பெருசா வாழ்க்கையில் நடந்துட போகும்? நிச்சயமா யோகம் இருக்குதோ இல்லையோ, நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது முடிய போகுது. 3 காரியம் அல்லது 3 பிரச்சனையிலிருந்து நீங்க எஸ்கேப் ஆக போறீங்க. 3 பிரச்சனை உங்களுக்கு தலைவலியாக, தலையே போற வழியாக இருந்த அந்த பிரச்சனை முடிய போகுதுங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 கிரகங்கள் அது என்னென்ன? மிக முக்கியமா இந்த அக்டோபர் மாசத்துல 18ஆம் தேதி நடைபெற போன்ற குருவுடைய அதிசார பயிற்சி உங்களுடைய துலாம் ராசிக்கு 9ஆம் இடம் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் 18ஆம் தேதி கடகராசிக்கு பயிற்சி அடைஞ்சாரு. அவருடைய உச்ச பார்வை கண்டிப்பா 2ஆம் இடான விருச்சிக ராசிக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை, அதுவும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை, கல்யாண பிரச்சனை முதல்ல சரியாகும். திருமண வாழ்க்கையில் திருப்பமும், திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை, தப்பிக்க போறது நீங்க உறுதி. ஸோ இந்த பிரச்சனை முடியும். தவறான நபரை கரம் பிடிச்சிருந்தா அதுவும் தப்பிக்க போறது உறுதி. சரிங்களா? குடும்ப பிரச்சனை முதல்ல முடிவுறது. 2வது நிச்சயம் கவர்மெண்ட் பிரச்சனை. ஏன்னா சூரிய பகவான் உங்களுடைய துலாமிற்கு 11ஆம் வீடான சிம்மத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் 12ஆம் வீடான துலாமில, அதாவது உங்களுடைய ராசியில நீசம் அடைந்து விடுகிறார். சரிங்களா? ஐப்பசி மாசம் முழுவதும். ஸோ அப்படிப்பட்டவர் கண்டிப்பா கவர்மெண்டால ஏற்பட்ட பிரச்சனை கண்டிப்பா அந்த அக்டோபர் மாசம் முடிவுக்குன்னு உங்களுக்கு சரியாகும். அரசாங்கத்தின் வழியில் எந்த விதமான தொந்தரவு பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க வழியில் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் கைகூடி வரும். இதற்கு அடுத்து கண்டிப்பா வேலை விஷயம். ஏன்னா 6ஆம் வீடான மீனத்தில் சனிபான் வக்ரகதியில் இருக்கிற நவம்பர் மாசம் 18ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ வேலையில் மாறுவோமா வேண்டாமா, வேலையில நமக்கு சரியா இருக்குமா, வேற வேலைக்கு மாறினா நமக்கு நல்ல ஒரு யோகம் இருக்குமா, இந்த வேலையை விட்டுட்டா வேற வேலை கிடைக்குமா, அப்படி வேலையை நினைச்சு குழம்பி கொண்டிருந்த துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு வேலையில் ஒரு தெளிவும் அதே நேரத்தில் ஒரு யோகமும், அதே பிடிக்காத வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த வேலையிலிருந்து வேற வேலைக்கு மாறக்கூடிய யோகம் உண்டு. ஸோ இந்த 3 விதமான பிரச்சனையும் முடிவுக்கு வரும். 3மே உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க எஸ்கேப் ஆவீங்க, அதுலேருந்து விடுதலை ஆவீங்க. ஸோ இப்படிப்பட்ட வாய்ப்பினை இந்த 3 கிரகம் உங்களுக்கு கொடுக்குது. துளாராசிக்காரங்க தவறாம உங்களுடைய குலதெய்வ வழிபாட தவறாம பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.